வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் வரலாறில் ரிச்சர்ட் த ஃபர்ஸ்ட் ஆண்ட காலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரிச்சர்ட் ஃபர்ஸ்ட் முதலாம் ரிச்சர்ட் பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1189 1199 வரைக்கும் இங்கிலாந்து ஆண்டார். இவர் ஹென்ரி II மகன். இவரை ரொம்ப பெருமையாக ரிச்சர்ட் த லயன் ஹார்ட்னும் கூப்பிடுவாங்க. இதை விட பெருமை அவருடைய அந்த காலகட்டம் எப்படின்னா, இவர் 3வது குரூசைடில் பங்கெடுத்துக்கிட்டார். குரூசைட்னா என்னென்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த இடங்கள்லாம் தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், அதாவது தன்னுடைய ஆளுமையில் இருக்கணும். அந்த இடம் எல்லா கிறிஸ்டின்ஸும் போயிட்டு வரத்துக்கு இலகுவாக இருக்கணுன்றதுனால அந்த இடம் நமக்குரியதாக இருக்கணும் அப்படின்றதுனால அப்பப்போ போர் புரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது நடந்துக்கிட்டே தான் இருந்த இந்த போர்கள்லாம். இதுக்கு ஏன் க்ரூசேடுன்னு பேர் வந்ததுன்னா, இந்த போரில் கலந்துக்கிறவங்களாம் அவங்க ஆடையில் ஒரு க்ராஸை தச்சுருப்பாங்க. அதனால தான் இதுக்கு பேர் க்ரூசேட். மொத்தம் இது வரைக்கும் 4 க்ரூசேட்ஸ் நடந்திருக்கு. முதல் க்ரூசேட் 1099 சண்டை போட்டு இவங்க ஜெருசலம் இவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது க்ரூசேடும் 1144 நடந்தது. ஆனால் 1187 சுல்தான் சாலிதின் ஆஃப் சிரியான்றவர், சிரியாவை சேர்ந்த சுல்தான் சாலிதின் ஜெருசலமை கிறிஸ்டின்ஸ்கிலேருந்து எடுத்துட்டார். அதனால் திருப்பி ஜெருசலமை மீட்கிறதுக்காக இந்த 3வது குரூசைடை ரிச்சர்ட் த ஃபர்ஸ்ட், அதாவது முதலாம் ரிச்சர்ட் இங்கிலாண்டை சேர்ந்தவர், 2ஆம் ஃபிலிப்ஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து, அப்புறம் ஃப்ரெட்ரிக் த ஃபர்ஸ்ட், முதலாம் ஃப்ரெட்ரிக், இவர் பிரஷ்யாவோட எம்பரர், இவங்க 3 பேரும் போர் தொடுத்தாங்க. ஆனால் இந்த போர் முழுசாக ஒரு வெற்றின்னு சொல்ல முடியலனாலும் இவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்தது. அது 1191 இதன் மூலமாக யாத்திரையாக இந்த புனித இடங்களுக்கெல்லாம் கிறிஸ்டின்ஸ் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம்தான் அவருடைய காலகட்டத்தில் நடந்தது. உங்களுக்கும் அவர் காலகட்டத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.